ரீசெண்டாக எப்படி லைட் ரூமில் வந்து நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புது அப்டேட்டு, அதுக்கு ஒரு ஆப்பும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் லாகின் பண்ண முடியல, ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு அந்த ஆப்ஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து அடோப் லைட் ரூம் வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளர் ஆப்ஷன், மாஸ்கிங் ஆப்ஷன்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்கள் லைட் ரூமை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன் லைட் ரூமோட பேசிக்ஸ் ஃபுல்லாகவே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட் ரூமை நீங்களும் சூப்பராக எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட் ரூம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் லைட் ரூம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைட் ரூம் ஆப்பை புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது வர்ற பிரச்சனை ஆப் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு வரும். எதுக்கு இந்த ஆப் நாட் இன்ஸ்டால்டுன்னு வருது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி லைட் ரூம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அது இன்ஸ்டால் ஆகும். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குனால இந்த ஆப் அதில் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஆப் நாட் இன்ஸ்டால்டுன்னு வந்துச்சுன்னா பழைய ஆப்பை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிளர் ஆப்ஷன், மாஸ்கிங் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே இந்த இடத்துல வந்து ஒரு இன்டூ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வேணும் அப்படின்னா கீழே ஸ்கிப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஸ்கிப்பை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் வந்து கண்டினியூ வித் கூகுள், அடோப், ஃபேஸ்புக் அப்படின்லாம் கேட்கும். இதில் எதுவுமே லாகின் ஆகாது. அதில் வந்து அடோப் அப்படின்னு குட்டியாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி அடோபில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிடலாம். இல்லை புதுசாக தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், இந்த அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணது இல்லை அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு பழைய அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து நியூ யூசர் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஒரு அக்கௌண்ட்டு, அந்த இமெயில் ஐடியை இதில் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் பழைய இமெயில் ஐடியில் வந்து அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே யுவர் அக்கௌண்ட் வித் திஸ் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இந்த மெயிலில் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், 2 3 4 5 லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அட்டு இருக்கும்ல, ஜிமெயிலில் வர மாதிரி அட்டு, அந்த அட்டை போட்டுட்டு ஒரு 4 நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ப்ராப்ளம் இருக்காது, சேஃபாக வந்து நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், உங்கள் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, நம்பரு அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் ரூமுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். அதாவது அக்கௌண்ட் கிரியேட் ஆகி லைட் ரூம் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி மொபைல் யூசேஜ் அப்படின்னு கேட்கும், அதை கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபோட்டோஸ் வந்து அலோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அலோ ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்ற ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ரெண்டாவது வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகலை அப்படின்ற ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். இனி அடுத்திருக்கு வந்து பிளர் டூல் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்கிங் டூல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எப்படி பிளர் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எடிட் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிளர் அப்படின்னு இருக்கோ செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தான் வரும். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க கீழே. ஓகே, இப்போ வந்து இந்த பிளர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறனால இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் பிளர் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்து நெட் கனெக்ஷன் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆயிடுச்சு. நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க, பிளர் ஆகிடுச்சு. இது நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்க அதே ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வரல அப்படின்னா மேபி அதை வேறு ஏதாவது ரீசன் இருக்கும். மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா தேங்க்ஸோ எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பிளர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மாஸ்கிங் டூல் வந்து வேலை செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ மாஸ்கிங் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். அதில் வந்து 50 MB உங்களுக்கு ஸ்கை செலெக்ஷனும் சப்ஜெக்ட் செலெக்ஷனும் வந்து 50 MB இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அது டவுன்லோட் ஆகிடுச்சு. கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். டிடெக்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது, அதாவது லோடிங் ஆகுது. நெட்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் வந்து திருப்பிக்கிறேன். கலர் அப்படின்னு கிளிக் பண்ணி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகுது. லைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லா ஆப்புமே வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும். உங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இல்லைனா லாகின் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்து வேலை செய்யும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷேர் பட்டனை கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டைப் ஜேபிஜி, குவாலிட்டி 100 எல்லாமே கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ஃபோட்டோ அப்படின்னு வருது. பார்த்தீங்களா,
இப்போ வந்து ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து நான் கொடுத்த ஆப்பில் லாகின் ப்ராப்ளமோ, பிளர் வர ப்ராப்ளமோ, இல்லை எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராப்ளமோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நான் போடுறேன். மறந்துடாமல் அந்த லைட் ரூமோட பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸாக போடுறேன்.